இது பார்த்திங்கன்னா கீழே தென்னை மரத்துக்குள்ள இருக்கிற காடுங்க. இது வந்து பெருசாக வந்து இன்னும் பாருங்கள் பாதி வாழை ஈனாம தான் இருக்குது. ஒரு சில வாழை மட்டும்தான் இனிக்குதுங்க. இன்னும் பாதி வாழை அப்படியே நிற்கிதுங்க ஈனாத. ஏன்னா கொஞ்சம் நிழலடி விழுந்ததுனாலே என்னென்னு தெரியலிங்க, கொஞ்சம் அப்படியே முழிச்சிட்டுக்குதுங்க இந்த வாழை மட்டும். இந்த பக்கமெல்லாம் ஓரளவுக்கு ஈனிடுதுங்க. ஓரம் பாரமெல்லாம் ஈனிடுது. நடு சென்டர் மட்டும் அப்படியே கொஞ்சம் நின்றுக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு மாதம் போனால் ஈனிருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தார் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3/4 தாருக்கு பக்கமாக இருக்குதுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வாழை மரம் ஒரு பக்கம் கிழக்கு மூணை இழுத்து நிற்கிதுங்க. ஒன்று ஏன்னா பெல்ட்டு கட்டணுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்குற சீசனு. நம்ம பெல்ட்டு கட்டாமல் விட்டோம்னா காடாயம் பார்த்திங்கன்னா ஒரு வாழையும் சாஞ்சு உலக ஆரம்பிச்சிருங்க. அது ஒன்று தான் பிரச்சனைங்க. நம்ம பெல்ட்டு கட்டாமல் விட்டோம்னா அந்த வண்டு தொலையெல்லாம் பில்லிங்க. வண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அடிச்சுட்டுங்க. அடிச்சுட்டதுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இது தென்னை மரத்து வெயிலுங்க. இந்த தென்னை மரத்து வெயிலில் வருங்களேன் பெரிய பெரிய மரம் பார்த்திங்கன்னா பனை மரத்துக்கு பாதி மேலே போயிடுச்சுங்க. ஆனால் தாரும் பார்த்திங்கன்னா அந்த கணக்கே ஓரளவுக்கு நல்லா வந்துருக்குதுங்க. இதுலேயுமே தாரெல்லாம் மோசம் சொல்ல முடியாதுங்க. இதுலேயும் தாரெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது. ஆனால் மரம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா 20 அடி